ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ்ன்னு இருக்கும். இதுதான் அது நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ இந்த மானிட்டர் இருக்குல்ல அந்த சீக்வென்ஸ்ன்னு சொல்லி, இதுதான் நமக்கு வந்து இங்கே பேர் இருக்குது. பிகாஸ் இங்கே நம்ம எடிட் பண்ண போகிற சீக்வென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ். இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு சீக்வென்ஸ், அதாவது நீங்கள் புது ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை சீக்வென்ஸ் வேணாலும் இந்த ஃபுட்டேஜை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. வேறு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு வந்து இங்கே சீக்வென்ஸாக காமிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு நியூ ஐட்டம் கொடுத்து நான் இன்னொரு சீக்வென்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். சேம் யூடியூப் ரேஷியோவிலே க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து நம்ம 2 இருக்குது, சீக்வென்ஸ் 2 இருக்குது. 2 க்ரியேட் பண்ணிட்டோன்னா நமக்கு இங்கே வந்து 2 இருக்கும், அதே நேரத்தில் 1 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தனித்தனி டைம்லைனாக இருக்குல்ல, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உள்ளது காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே உள்ளது காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஈஸியான ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம ப்ரீமியர் போல பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ சீக்வென்ஸ் 1ல் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சீக்வென்ஸ் 1 கிளிக் பண்ணியிருக்கோம், இங்கே கிளிக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு டைம் லைன் இருக்கும். இதில் V1, V2, V3ன்னு சொல்லிட்டு நிறைய லேயர்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 லேயர். இந்த மாதிரி நம்மளுக்கு அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும் நம்ம சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து. அதே மாதிரி கீழே வந்து ஆடியோ 1, ஆடியோ 2, ஆடியோ 3ன்னு இருக்குது வந்து ஆடியோ ட்ராக்ஸ். இப்போ நம்ம வந்து சீக்வென்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு, ஸ்டாக்ஸும் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை வந்து நம்ம டைம் லைனில் எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளோட வீடியோ இதுவா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி ப்ரிவ்யூ பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜ் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னா நம்மளோட டைம் லைனில் அந்த வீடியோ வந்துடும். அப்படி வந்துருச்சா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வரோம்ல, பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையை எடுத்தோன்னே இந்த மாதிரி சேஞ்ச் சீக்வென்ஸ் செட்டிங்ஸ் கீப்பே கொடுங்க. பிகாஸ் வந்து நம்மளோட ரேஷியோக்கு ஏற்றது மாதிரி அந்த வீடியோ மாறணுமா, இல்லை அந்த வீடியோக்கு ஏற்றது மாதிரி ரேஷியோ மாறணுமான்னு கேட்கும். நம்ம வந்து யூடியூப் ப்ரீசெட்ஸுக்கு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோட சீக்வன்ஸ்க்காண்டி மாற்றணும்னா நம்ம ரேஷியோ சேஞ்ச் ஆயிடும். ஸோ கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட இதுக்கு அந்த வீடியோ மாறிடும். பாருங்கள், லைட்டாக ஜூம் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஜூம் அவுட்லாம், நம்ம ஜூம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஒரு 2-3 ஃபுட்டேஜ் எடுத்து வைக்கிறோம். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களோட டைம் லைனில் வந்து அந்த வீடியோ வந்து உட்காந்துரும்.